பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் தாவீது தன் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்திருந்த அன்பையும் விசுவாசத்தையும் வெளிப்படுத்துகிற அருமையான சங்கீதம் 138 8வது வார்த்தை. இன்றைக்கு ஆவியானவர் அந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு பேசி நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்த விரும்புகிறார். வேத வசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. இவ்வளவு விசுவாசத்தோடு கூட கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி தாவீது அறிக்கை பண்ணுவதற்கான காரணத்தை குறித்து நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஏன்னா, ஈசாயின் குடும்பத்திலிருந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனை அபிஷேகம் பண்ணுவதற்காக சாமுவேல் அந்த வீட்டுக்கு போன போது எல்லாராலும் மறக்கப்பட்ட நிலைமையில இருந்த தாவீதை தேவனாகி கர்த்தர் நினைவு கூர்ந்து அபிஷேகம் பண்ணி அரியணையில் அமர வைத்ததை தாவீது அனுபவித்ததுனால தைரியமா சொல்றாரு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சில மனிதர்களால் மறக்கப்பட்ட நிலைமையில யார் எனக்காக இந்த காரியத்தை செய்வான்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்கிறீங்களா? தேவனாகிய கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். அந்த நிச்சய நம்பிக்கை வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் என்பதற்காக தான் இன்றைக்கு நம்ம கூட பேசிக் கொண்டிருக்கிறார். 2வது காரியம், சிக்லாக்கில் தாவீது இருக்கும்போது தன் மொத்த குடும்பத்தையும் சொத்துக்கள் எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில சத்துருக்கள் கொள்ளையாடி கொண்டு போன போது தான் கூட இருந்தவங்களை எதிராக நின்ற போது தாவீது கொஞ்சம் கூட கலக்கமடையாதபடிக்கு அவ்வளோ பெரிய நெருக்கத்திலும் தேவனிடத்தில் விசாரித்த போது கர்த்தருடைய வார்த்தை நம்பி போனதுனால சகலவற்றையும் அவர் திருப்பி கொண்டார் என்ற வார்த்தை நம்ம கற்றுக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, நமக்கு எதிராக நம்ம கூடவங்களே இருக்கிறவங்க கூட செயல்படலாம், நமக்கு எதிராக சில காரியங்களை செய்து கொண்டு இருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நமக்காக யாவும் செய்து முடிப்பார். நாம் அவரிடத்தில் விசாரிக்கிறவர்களாக மாறும் பொழுது தேவன் நன்மையான பாதையில் நம்ம நடத்துவதற்கு அவர் உண்மையும் கிருபையும் என்பதை தாவீது உணர்ந்ததுனால தான் தைரியமா சொல்றாரு, கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என்று சொல்லி. பிரியமானவர்களே, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கலாம், எல்லாரும் நமக்கு எதிராக செயல்படலாம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து தாவீதை போல நம்மை சாட்சியை நிறுத்துவதற்கு தான் இந்த வார்த்தை கொண்டு பேசி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை விசுவாசித்து தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து நம்ம ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, எல்லாராலும் மறக்கப்பட்ட நிலைமையில எல்லாரும் எங்களுக்கு எதிராக நின்றாலும் நீர் எங்களுக்காக யாவும் செய்து முடிப்பீர் ஆண்டவரே. நீ சொன்ன வார்த்தையின்படி நீர் எங்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களை நிறைவே காண செய்து எங்களையும் தாவீதை போல சாட்சியை நிறுத்த போற அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை விசுவாசித்து அறிக்கை பண்ணி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். அவங்க விரும்புகிற நன்மையை கர்த்தர் கட்டளையிடுவீராக. வேண்டுகிற காரியத்தில் அற்புதத்தை செய்து கர்த்தர் சாட்சியை நிறுத்தப்போற அன்புக்கு நன்றி செலுத்துகிறோம். பெற்றுக்கொண்டு நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் செய்ததற்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல அருமை பிதாவே, ஆமேன்.